ஒரு குளக்கரையின் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவி ஒருவர். அவருக்கு தாகம் எடுக்கவே அருகில் இருந்த சீடரை அழைத்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வருமாறு பணித்தார். அந்த சீடரும் ஒரு குவளை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொண்டு வர குளத்திற்கு சென்றார். குளத்தில் இருந்த தண்ணீர் கலங்கி போயிருந்தது. அப்போதுதான் சில மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்காக குளத்திற்குள் இறங்கியிருந்தன. எனவே சீடர் திரும்பி வந்து, குருவே, தண்ணீர் கலங்கலாக இருக்கிறது, குடிப்பதற்கு ஏதுவாக அது இல்லை என்று சொன்னார். குருவும், சரி, பரவாயில்லை, சற்று நேரம் பொறுத்திருங்கள், அதன் பிறகு போய் மொண்டு பாருங்கள் என்று சொன்னார். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த சீடர் சென்றார். இப்போது தண்ணீர் தெளிவாக இருந்தது. மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு வந்தார். குருவே, நீங்கள் ஏதாவது மந்திரம் போட்டீர்களா? கலங்கி இருந்த தண்ணீர் இப்போது தெளிவாக இருக்கிறதே என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, நான் எந்த மந்திரமும் போடவில்லை. கலங்கிய தண்ணீர் தெளிவாவதற்கு பொறுமை என்கின்ற மந்திரம்தான் அவசியமானது. நீ பொறுத்திருந்து போய் தண்ணீர் கொண்டு வந்ததால் தான் அது தெளிவாயிற்று. 38 ஆண்டுகளாக பெத்சதா என்னும் குளத்தின் அருகில் உடல் நலமற்றிருந்த மனிதர் ஒருவர் படுத்து கிடந்தார். இயேசு 12 வயதிலிருந்து எருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் அவரை பார்த்திருப்பார். அந்த மனிதனுடைய பொறுமை உண்மையிலேயே வியப்புக்குரியதே. ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டவரின் தூதர் அந்த குளத்தின் தண்ணீரை கலக்கும் போது முதலில் இறங்குபவர் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை இருந்த நிலையில் அவரை தண்ணீருக்குள் இறக்கிவிட ஆள் இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாய்ப்பு வேறு யாருக்கோ கிடைத்தது. எவ்வளவு மனவேதனைப்பட்டிருப்பார், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்படிப்பட்ட சூழலில் நலம் பெற விரும்புகிறீரா என்று இயேசுவே முன்வந்து அவரிடத்தில் கேட்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் அந்த மனிதர். எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. பொறுமை பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ளவும், எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை பெறவும், எதிர்மறையான எண்ணங்களை வெல்லும் சக்தியையும் அது கொடுக்கிறது. விவிலியத்தை பார்க்கின்ற போது ஆபிரகாம் 75வது வயதில் கடவுளால் அழைக்கப்பட்டார். உன் சந்ததியை வானத்து விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் பெருகச் செய்வேன் என்று கூறிய கடவுள் 24 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார். ஆபிரகாமும் பொறுமையோடு காத்திருந்தார். 99வது வயதில் அவருக்கு ஒரு மகன் வாக்களிக்கப்படுகிறார். 100வது வயதில் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். யாக்கோபு தன் மாமன் மகள் ரபேக்காவை மணப்பதற்காக 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அவருக்காக வேலை செய்ய வேண்டியிருந்தது. யோசேப்பு எகிப்தில் 13 ஆண்டுகள் சிறையில் அடைபட்டிருந்தார். அதன் பிறகே மிக உயர்ந்த பொறுப்பை அவர் பெற்றார். தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் 12 ஆண்டுகள் காத்திருந்தார். அதன் பிறகே அவர் அரச பொறுப்பை ஏற்றார். இவ்வாறு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை விவிலியத்தில் நாம் காண முடியும். பொறுமையோடு இருக்க இத்தவ காலத்தில் நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். இறைவன் மீது நம்பிக்கையையும் சகிப்பு தன்மையையும் வளர்த்துக் கொள்வோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த இனிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுமை என்னும் புண்ணியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். இதனால் உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் வளரவும், எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.